எக்ஸாம்ஸ் டெய்லி டெக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் காஸ்டிங். சரிங்களா? ஸோ இன்னைக்கு லைவ் பார்த்துருப்பீங்க. அதில் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அதோடைய கண்டினியூஷன் ஃபர்ஸ்ட் டாபிக் தான் என்னது காஸ்டிங். ஸோ காஸ்டிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஆதி காலத்துலேருந்து நம்ம என்ன சொல்றது, கல் தோன்ற முன் தோன்ற காலத்து முன் தோன்றிய மூத்த கொடி அப்படின்னு சொல்லி தமிழ் குடி சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ அந்த காலத்துல இருந்தே முதல்ல மனுஷன் ஃபார்ம் ஆனதுலேருந்து உருவானதுலேருந்து அவங்க ஒரு வீடெலாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா? அதுக்கு அடுத்ததுல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா காஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காஸ்டிங் அப்படிங்கிறது என்ன கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒன்றும் கிடையாது. நம்ம எந்த ஷேப்பில் செய்ய போகிறோமோ அந்த ஷேப்பில் மெட்டலை உருக்கிக்க போகிறோம். உருக்கிட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் ஒரு கேவிட்டியை உருவாக்க போகிறோம். ஸோ கேவிட்டினா வெற்றிடத்தை உருவாக்க போகிறோம். அந்த வெற்றிடத்துக்குள்ளே அதை ஊற்ற போகிறோம் மெட்டலை. ஸோ மெட்டலை ஊற்றிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், அது உருவானதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஷேப்பு கிடைச்சிடும். அதுதான் காஸ்டிங். ஓகேங்களா? ஸோ காஸ்டிங்கோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. காஸ்டிங் மீன்ஸ் pouring molten metal into a mold with a cavity of this shape to be made. ஸோ எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கேவிட்டியை உருவாக்கியிருப்போம். அண்ட் அலோவிங் இட் டு solidify. அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா உருக வச்ச மெட்டலை கூல் பண்ண விடுவோம். அதை என்ன பண்ணுறோம்னா solidification அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு இது செய்கிறாங்க, அச்சு செய்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அச்சு செஞ்சுக்கிறாங்க. செஞ்சுட்டு அந்த அச்சில் அவங்களுக்கு தேவையான ஷேப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிலையை செய்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு சிலை. ஸோ ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கோங்க, ஒரு சிலை மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு சிலை மாதிரி இருக்குது. ஸோ இந்த சிலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம டார்க் கலர் பண்ணிடுவோம். கலர் பண்ணி வச்சுக்கோம், அப்போ தான் கொஞ்சம் தெரியும், கண்டினியூஸாக அவங்களுக்கு தெரியும். அதுக்காக கலர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஷேப்பு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் இந்த கிராஸ் செக்ஷன் பண்ணியிருக்கேன்ல, அதுதான் ஷேப்பு. இந்த ஷேப்பில் ஒரு சிலையை உருவாக்க போகிறாங்க. அதை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ கோப் பாக்ஸ், ட்ராக் பாக்ஸ்னு 2 பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் என்ன பண்ணிடுறாங்க, மண்ணை போட்டு இந்த மாதிரி செஞ்சிடறாங்க. தேவையானதை செஞ்சிடறாங்க. செஞ்சுட்டு மோல்டன் மெட்டலை சூடாக மெட்டலை ஊற்றுறாங்க. ஸோ ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா மோல்டன் மெட்டல் ஊற்றுறாங்க. மோல்டன் மெட்டலை ஸோ ஊற்றும் போது இது ஃபுல்லாக ஆகிடும். ஆனதுக்கப்புறம் அது கூல் பண்ணோம் அப்படின்னா தேவையான ஷேப்புக்கு கிடைச்சிடும். ஸோ இதுதான் என்னது காஸ்டிங். ஸோ இந்த காஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் பேசிக் டேர்ம்ஸ். ஸோ இதெல்லாம் கோப் பாக்ஸு, ட்ராக் பாக்ஸும்பாங்க. ஸோ கோப்புங்கிறது மேலே இருக்க பாக்ஸ். ஸோ 2 பாக்ஸ் இதாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் மோல்டு கேவிட்டி. அந்த மோல்டு கேவிட்டியில் நமக்கு தேவையான ஷேப்பை செய்கிறோம். ஸோ இதுதான் இந்த கோர் பேண்டு. ஸோ கோருங்கிறது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு அந்த ஷேப்பு, எந்த ஷேப்பை செய்கிறோமோ அந்த ஷேப்பை மோல்டு கேவிட்டிக்குள்ளே அதை என்ன பண்ணுறாங்க, ஊற்றுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது கோப் பாக்ஸ், ட்ராக் பாக்ஸ், இந்த 2 பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ராக் கோப்புங்கிறது மேலே இருக்கும், ட்ராகிங்கிறது கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, ஸோ ரன்னர் ரைஸ்ன்பாங்க. ஸோ போரிங் பேஸுங்கிறது என்னல, அந்த மோல்டன் மெட்டல் ஊற்றுறாங்க இல்லைங்களா? சூடான மோல்டன் மெட்டல் ஊற்றுறாங்கல்ல, ஸோ மோல்டன் மெட்டலை இங்கே ஊற்றுவாங்க. ஸோ ஹாட்டாக இருக்குங்கிறதுக்காக ரெட் கலரில் போட்டிருக்கேன். ஸோ மோல்டன் மெட்டல் இதுக்குள்ளே ஊற்றுவாங்க. ஸோ ஊற்றி இங்கே வரும்போது அது இதுக்குள்ளே போகும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல சோக்கு, கேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஃப்ளோவை ரெகுலேட் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற ஒரு இதுதான், விஷயம் தான். ஓகேங்களா? இது ரைசர். ஸோ ரைசர், இங்கே ஒரு ரைசர் இருக்கும், இதுவாக ஓப்பன் ரைசர், இது பிளைண்ட் ரைசர். ஜஸ்ட் இது ஒரு கேப் கொடுக்கறதுக்காண்டி தான். ஓகேங்களா? ஸோ சடனாக மோல்டன் மெட்டல் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா ஏதாவது இந்த கேவிட்டி இருக்குல்ல டிஃபார்ம் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்துருக்கிறது தான் பிளைண்ட் ரைசர். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ரைசர் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே உள்ளே வர்றது நமக்கு தெரியணும் இல்லையா, எவ்வளோ ஊற்றிருக்கோம், உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லைங்களா? அதுக்காக தான் இது ஓப்பன் ரைசர். ஸோ இது வெண்ட் ஹோல்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ வெண்ட் ஹோல்ஸ்னா என்ன அப்படின்னா இதுக்குள்ள ஆவி வரும்ல, சூடா மெட்டல் ஊற்றிட்டோம், அப்போ என்ன ஆகும், ஆவினா பறக்கும். ஸோ இந்த ஆவியெல்லாம் வெளியே போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த வெண்ட் ஹோல்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ் தான் நமக்கு தேவை, முக்கியமான டேர்ம்ஸ் தான் தேவை. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை எப்படி செய்கிறாங்க, என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, டூல்ஸ்லாம் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ எந்த டூல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கேட் கட்டர்னா என்ன, கேட் கட்டர் வச்சு எப்படி பண்ணுறோம், ஸோ என்னென்ன டேர்ம்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட்டு இந்த கோப் பாக்ஸு, ட்ராக் பாக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இது பேர் இந்த மோல்டிங், சாண்ட் மோல்டிங் சொல்லுவாங்க, கிரீன் சாண்ட் மோல்டிங் சொல்லுவாங்க, லோம் சாண்ட் மோல்டிங் சொல்லுவாங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் சாண்ட் இருக்குது.
என்னென்ன சாண்ட்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட்டு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கோப்னா என்ன, ட்ராக்னா என்ன, மோல்டுனா என்ன. ஸோ மோல்டு MOULD தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ மோல்டு கேவிட்டி. ஓகேங்களா? ஸோ மோல்டு கேவிட்டி, ரன்னர்னா என்ன, ரைசர்னா என்ன. ஸோ ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த கிளாஸில் இதை பார்ப்போம். பார்க்கும்போது நமக்கு டீட்டெயில்டாக நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த இதை பார்க்குறோம். ரைட்? ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் கண்டினியூஸாக இணைந்திருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.